Hello friends, welcome to Sparkers channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TNEA கவுன்சிலிங் 2024ல ரவுண்ட் 3க்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. திருப்பியும் சொல்றேன், இந்த வேகன்சி லிஸ்ட்டை நீங்க பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்கன்னா ஒரு பெரிய தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதனாலேயே ரவுண்ட் 2ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் அலாட்டட்ன்ற ப்ராப்ளம் வந்திருக்கு. அது என்ன ப்ராப்ளம், எதனால வந்துச்சு திரும்பி நான் சொல்றேன். இந்த வேகன்சி லிஸ்ட் எங்க பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அந்த வேகன்சி லிஸ்ட்டை போட்டிருக்கோம். அஃபிஷியலா கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்தது தான் TNEA இருந்து. அந்த வேகன்சி லிஸ்ட்டை போய் பார்த்துட்டு எந்தெந்த காலேஜஸ்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த கம்யூனிட்டியில எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்றத பர்டிகுலரா பாருங்க, செக் பண்ணுங்க, டீட்டெயிலா செக் பண்ணிட்டு அந்த காலேஜஸ் நம்ம எடுக்கலாமா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு ஆகும்ன்றதையும் நாங்க வந்து சொல்லுவோம். எங்களுக்கு வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க கால் பண்ணிங்கனாலும் இந்த காலேஜஸ் உங்களோட கட் ஆஃப்க்கு போடலாமா, இல்ல எந்த காலேஜஸ் போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரீஜியன் பேஸ்டா தான் பார்ப்பீங்க. ரீஜியன் எப்படின்னா நீங்க சென்னை சைடு தான் மோஸ்டா வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் கோயம்புத்தூர் தேர்ட் ரவுண்ட் வந்து காலேஜஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவலா. இப்ப சென்னை சைட்லயும் எந்த காலேஜஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குமோ அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் அதுக்கேற்ற மாதிரி தேர்ட் ரவுண்ட்ல காலேஜஸ் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் போது நம்ம சென்னை கோயம்புத்தூர்ல போய் படிக்கலாம், அதுல நல்ல காலேஜஸ் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லலாம். தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலா தான் இருக்கும் எல்லா காலேஜஸுமே. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த வாட்டி கட் ஆஃபும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா திருப்பியும் வந்து நான் சொல்றேன், வேகன்சி லிஸ்ட்டை பார்க்காம பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பெரிய தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா செகண்ட் ரவுண்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 7,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாட் அலாட்டட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல சாய்ஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அப்படி போட்டு அவங்களுக்கு வந்து எந்த காலேஜஸ்மே கிடைக்காம நாட் அலாட்டட்னு வந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, லாஸ்ட் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 140 கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் வந்து கிடைச்சது. இந்த வருஷமும் 140 கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்கும்ன்றத நினைச்சு நீங்க போட்டீங்கன்னா கிடைக்காமையும் போகலாம். ஏன்னா வந்து சில பேருக்கு கிடைக்கலாம், நிறைய பேருக்கு கிடைக்காம தான் போகுது. ஏன்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த CSEல வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காமிக்கிறாங்க. ஆனால் நீங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரிகார்டிங்கா நீங்க வந்து நம்பர் கொடுத்துரும், கால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணி இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டன் கிளிக் பண்றேங்க.